அனர்த்தத்தால் சேதமடைந்த பண்ணைகளுக்கு இழப்பீடு. இன்று முதல் தபால் கட்டணங்களில் திருத்தம். வெளிநாடுகளில் உள்ள 103 குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிப்பு. 27ஆம் தேதி வரை எதுவும் கூற முடியாது, ரத்னகமகே தெரிவிப்பு. கசப்ப தேரர் உள்ளிட்டோருக்கு தொடர்ந்து விளக்கமறியல். மாகாண சபை தேர்தலை விரைந்து நடாத்துங்கள், நாமல் இடித்துரைப்பு. யாழில் 2 குழுக்களுக்கிடையே மோதல், 2 காயம். போராட்டமின்றி 1750 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டோம். தமிழர் பகுதியில் வீட்டுக்குள் புகுந்து பெண்ணை தாக்கிய மர்ம நபர், தீவிர விசாரணையில் போலீசார். வடமராட்சி கிழக்கில் 339 ஏக்கர் காணி அபகரிப்பு, மக்கள் எதிர்ப்பு. உணவுப் பொருட்களின் விலைகளை மீண்டும் அதிகரிக்கும் நிலை. இன்று முதல் தபால் கட்டணங்களை அதிகரிப்பதற்கு தபால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய குறைந்தபட்ச தபால் கட்டணத்தை 70 ரூபாவாக அதிகரிப்பதற்கு தபால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் இந்த புதிய கட்டணங்கள் இன்று முதல் அமலுக்கு வரும் என தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பொது மற்றும் வணிக கடித சேவைகளுக்கான அடிப்படை இடைவகுப்பு 20 கிராமிலிருந்து 30 கிராமாக திருத்தப்பட்டுள்ளதாகவும் துண்டு பிரசுரம் அல்லது துண்டு பிரசுரங்களின் தொகுப்புகளின் அதிகபட்ச எடை 100 கிராமிலிருந்து 120 கிராமாக திருத்தப்பட்டுள்ளதாகவும் தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொண்டு நிறுவனங்கள், சமூக சேவைகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அனுப்பும் கடிதங்களுக்கு முன்னர் வசூலிக்கப்பட்ட 30 ரூபாய் கட்டணம் தற்போது 50 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஊடாக அனுப்பப்படும் தபால் பொருட்களுக்காக வசூலிக்கப்படும் கட்டணம் 110 ரூபாவிலிருந்து 130 ரூபாவாகவும் ஒரு அஞ்சல் அட்டையின் விலை 20 ரூபாவிலிருந்து 40 ரூபாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் சாதாரண பொதிகளுக்கான கட்டணங்கள் மற்றும் இலங்கை தபால் கூறிய சேவைகளுக்கு வசூலிக்கப்படும் கட்டணங்கள் திருத்தப்படாது என்றும் தபால் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. டித்வா புயலினால் சேதமடைந்த பண்ணைகளுக்காக 3.2 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தேசிய கால்நடை அனர்த்தத்திற்கு பிந்தைய அவசர தடுப்பூசி திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன இவ்வாறு தெரிவித்தார். அங்கு கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர், மாடுகள், பன்றிகள், ஆடுகள், பிராய்லர் கோழிகள் அளிக்கப்பட்ட பண்ணைகளுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட்டதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். இந்த இழப்பீடு தொகைகளுக்கு மேலதிகமாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அனர்த்தத்திற்கு பிந்தைய அவசர தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் உலக வங்கி உதவியின் கீழ் இதற்காக 2.5 பில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். விலங்குகளை நோய்களிலிருந்து பாதுகாப்பதே இந்த தடுப்பூசி செயல்முறையின் நோக்கம் என்றும் இது சுமார் 2 மாதங்களுக்குள் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அனர்த்தத்தால் அளிக்கப்பட்ட பண்ணைகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு தேவையான ஆதரவும் வழங்கப்படும் என்றும் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய அரசாங்கம் தொழில் வல்லுநர்களினதும் வைத்தியர்களினதும் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் கடன் அடிப்படையில் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதில் மாத்திரம் ஆர்வம் காட்டி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கம்பகா திஹாரிய பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் சுமார் 1775 சொகுசு வாகனங்களை கடன் அடிப்படையில் இறக்குமதி செய்ய திட்டமிட்டு உள்ளதை சுட்டிக்காட்டியவர், அந்த நிதியை மக்களின் அடிப்படை தேவைகளான மருந்து பொருட்கள் மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்த பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இன்று சாதாரண மக்கள் அரசு வைத்தியசாலைகளில் மருந்து மற்றும் வசதிகள் இன்றி பெரும் அவதிப்படுவதாகவும் அரசாங்கம் தனது கௌரவத்திற்காக வாகனங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு வைத்தியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை ஒரு பிக் பாக்கெட் திருடனின் உத்திக்கு ஒப்பிட்டு பேசிய நாமல் ராஜபக்ச, நிலக்கரி மோசடி, துறைமுகத்தில் கொள்கலன்கள் மாயமான விவகாரம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற பாரிய குற்றங்கள் தொடர்பில் அரசாங்கம் மௌனம் காப்பதாகவும் சாடினார். மற்றவர்கள் மீது திருட்டு பட்டம் சுமத்திக் கொண்டு அரசாங்கம் திரைக்கு பின்னால் பாரிய ஊழல்களை செய்து வருவதாகவும், குறிப்பாக போலீஸ் அமைச்சரின் சட்ட அமலாக்க கதைகள் இவ்வாறான பாரிய ஊழல்களை மூடி மறைப்பதாகவே அமைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் ரீதியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தற்போது அடிமட்ட அளவில் கிராமிய ரீதியாக கட்டி எழுப்பப்பட்டு வருவதாகவும் பல திறமையான இளைஞர்கள் கட்சியுடன் இணைந்து வருவதாகவும் தெரிவித்த அவர், தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படாத
நிலையில் தற்போது வேறு தரப்பினருடன் கூட்டணி அமைக்கும் தேவை தமக்கு இல்லை என தெளிவுபடுத்தினார். அத்துடன் அரசாங்கம் ஜனநாயகம் குறித்து பேசினால் ஆளுநர்களின் நிர்வாகத்தில் உள்ள மாகாண சபைகளுக்கு உடனடியாக தேர்தலை நடத்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடம் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். இறுதியாக 2015 ஆண்டை போலவே தற்போதும் ராஜபக்சக்களை இலக்கு வைத்து பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதால் கிடைக்கும் நிதியை மக்களுக்கு பயனுள்ள வகையில் அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இல்லத்திலிருந்து வெளியேற்றுவது போன்ற விடயங்களில் அரசாங்கம் காட்டும் ஆர்வம் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் இல்லை எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட வணக்கத்திற்குரிய பலாங்கொட கசப்ப தேரர் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வணக்கத்திற்குரிய பலாங்கொட கசப்ப தேரர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை குறித்த வழக்கிற்காக ஆஜர்படுத்தப்பட்டார். திருகோணமலை நகரின் கடலோர பாதுகாப்பு வலயத்திற்குள் அங்கீகரிக்கப்படாத குடிசை கட்டப்பட்டு புத்தர் சிலை வைக்கப்படுவதாக கூறி கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை துறையால் தாக்கல் செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கடலோர பாதுகாப்பு வலயத்தினுள் அனுமதிக்கப்படாத வகையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டதாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களம் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக மீனவர்கள் ஆரம்பித்த சத்தியகிரக போராட்டம் குறித்து இந்த நேரத்தில் நேரடியான கருத்தை தெரிவிக்க முடியாது என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அமைச்சர் எடுத்துள்ள முடிவுக்கு எதிராக மீனவர்கள் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் இது தொடர்பாக 27ஆம் தேதி வரை எதுவித கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் உத்திகளை நேசிக்கின்றோம். நீங்கள் எங்களுடன் நிற்க வேண்டும். எங்கள் மீனவர்கள் நாங்கள் உங்களை பாதுகாக்கின்றோம். நீங்கள் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க வேண்டும். மீன்பிடி தொழிலை பாதுகாக்க தயாராகுங்கள். வாருங்கள், எங்களுடன் கலந்துரையாடி சரியான இடத்திற்கு செல்வோம். தவறான முடிவுக்கு எங்களிடம் பதில்கள் இல்லை. அதனால்தான் அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முடியாது. நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளீர்கள். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 27ஆம் தேதி வரை இதுகுறித்து கருத்துக்களை தெரிவிக்க முடியாது. வழக்கிற்கு பிறகு தீர்ப்புக்கு பிறகு நாங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உங்களை பாதுகாக்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார். யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விளான் சந்தியில் 2 குழுவினருக்கு இடையே இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளனர். பெரிய விளான் மற்றும் பண்டத்தரிவு பகுதிகளைச் சேர்ந்த 2 இந்த மோதல் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்தவர்கள் 2 ஆதரவாக 2 குழுக்கள் அந்த இடத்திற்கு சென்ற நிலையில் மோதல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது 2 காயங்களுக்குள்ளான நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவ்விடத்திற்கு விரைந்த போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்துள்ளனர். ஏனையோர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த மோதல் சம்பவமானது இளவாலை போலீஸ் நிலையத்திலிருந்து 200 மீட்டர் தூரத்திற்குள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் அரச சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஹொரண மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எமது அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகின்றது. அதே நேரம் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட மேலதிக வரப்பிரசாதங்களை ஏற்கனவே நீக்கியுள்ளோம். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக சிலர் உயர் நீதிமன்றம் சென்றிருந்தனர். எனினும் குறித்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் தேவையில்லை என்றும் சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பின் மூலமே அதனை செய்ய முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பின் பிரகாரம் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை முற்றாக ரத்து செய்வதற்கு அரசாங்கம் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கும். மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்வதை தவிர்த்து அதனை மக்களுக்கு சென்றடைய செய்வதே எமது இலக்காகும். ஹொரணை வைத்தியசாலை மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்ட போதிலும் அதற்கான மனிதவள வெற்றிடங்கள் இதுவரை முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை. அது தொடர்பில் நிதியமைச்சு மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்துடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடாத்தினோம். அதற்கமைய அத்தியாவசிய சுகாதார நிறுவனங்களுக்கான பணியாளர்களை பெற்றுக் கொள்வதற்கான அனுமதி கிடைத்துள்ளது என்றார்.
பொகவந்தலாவை பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு ஒஸ்பேன் குரூப் காசல்ட்ரி தோட்ட தொழிலாளர்களின் நாள் சம்பளமாக 1750 ரூபாய் என்ற அடிப்படையில் ஜனவரி மாதத்திற்கான சம்பளத்தை பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், பற்றுச்சீட்டில் நாள் சம்பளம் 1550 ரூபாய் என்ற அடிப்படையிலும் அரசாங்கத்தினால் கொடுக்கப்படும் வரவு கொடுப்பனவு வேலை நாட்களின் அடிப்படையில் தோட்ட காரியாலயத்தில் சம்பளம் கடந்த 7ஆம் தேதி வழங்கப்பட்டதாகவும் மேலும் 27 வருட சேவை காலத்தில் போராட்டமொன்றி 400 ரூபாய் அதிகரித்த சம்பளத்தை முதன்முறையாக கரங்களால் பெற்றுக் கொண்டுள்ளதை அடுத்து வாக்குறுதி அளித்தமைக்கமைய சம்பள அதிகரிப்பை பெற்றுத்தந்த ஜனாதிபதிக்கு நன்றியினை தெரிவித்துள்ளனர். இதேவேளை தோட்ட நிர்வாகம் சம்பள உயர்வு கிடைத்ததை அடுத்து அதிக கொழுந்து பறிக்க வேண்டும் என்ற அழுத்தம் ஏதும் இதுவரையில் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். ராகம ரணவிரு சேவன அபிமன்சலம் மற்றும் மிகுந்த செத் மெதுர ஆகிய நிலையங்களில் சிகிச்சை பெற்று வரும் ஊனமுற்ற போர் வீரர்கள் கொழும்பு கங்காரம விகாரையில் நடைபெற்ற புனித தேவமோனி புத்த தாதுக்கள் கண்காட்சியை வழிபடுவதற்காக நேற்று சென்றிருந்தார்கள். இந்த நிகழ்வில் புத்த சாசன மத மற்றும் பண்பாட்டலுவல் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவை மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட புனித தேவ்னிமோரி புத்த தாதுக்கள் பிப்ரவரி 4 முதல் 10 வரை மக்களின் வணக்கத்திற்காக காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன. விஜயத்தின் போது மகா சங்கத்தின் முன்னிலையில் போர் வீரர்கள் சமய சடங்குகளில் பங்கேற்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இது ஆன்மீக தளத்தில் இந்த கண்காட்சியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சிகிச்சை பெற்று வரும் போர் வீரர்களுக்கு ஆறுதல், உற்சாகம் மற்றும் மனவலிமை அளிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது. அதே சமயம் அவர்களின் சேவைக்காக நாட்டில் மரியாதை மற்றும் நன்றி உணர்வின் பிரதிபலிப்பாகவும் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் சிரேஷ்ட முப்படை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். வெளிநாடுகளில் உள்ள 103 குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வருடத்தில் மட்டும் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்ட 3 குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வூட்லர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் இதுபோன்ற குற்றங்களை செய்து வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ளவரிடமிருந்து 50 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு, மணல்காடு, குடத்தனை வடக்கு, பொட்பதி குடத்தனை கிழக்கு கிராம சுவர் பிரிவுகளில் தனியார் ஒருவருக்கு குள விளையாட்டுகளுடன் கூடிய சுற்றுலா பொழுதுபோக்கு மையங்கள் அமைப்பதற்காக 300 ஏக்கர் காணியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நேற்றைய தினம் குறித்த தனியார் நிறுவனத்தினால் மணல்காடு, குடத்தனை வடக்கு, பொட்பதி கிராம மக்களுடனான கலந்துரையாடல் மணல்காட்டில் இடம்பெற்றது. இதில் குறித்த தனியார் நிறுவனத்தால் மக்களிடம் காணியை பெற்றுக்கொள்வதற்காக விருப்பம் கோரிய போது குறித்த பிரதேச மக்களால் தமது கிராம சூழலில் காணிகளை வழங்க முடியாது என திட்டவட்டமாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதேச மக்கள் மணல்காடு கிராமத்தில் தற்போது 450க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இதில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணி இல்லாமல் உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளில் வசித்து வருவதாகவும் தமது கிராமத்தை சூழ உள்ள பகுதிகளில் 156 ஏக்கர் காணி மட்டுமே உள்ளது என்றும் இதனால் தமது கிராமத்தில் காணி இல்லாதோருக்கு காணிகள் வழங்க இருக்கின்ற அரச காணிகள் போதாத நிலை உள்ளதாகவும் இதனாலேயே தமது எதிர்கால சந்ததிகளின் நலன் கருதி குறித்த பகுதியில் காணிகள் வழங்க முடியாது என்றும் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் குறித்த தனியார் நிறுவனத்திடம் கேட்டபோது மக்கள் எதிர்க்கின்றனர். இதனால் மக்களின் எதிர்ப்பை மீறி தமது கால் மைதானத்துடன் கூடிய பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா மையங்களை அமைக்கும் பணியை தொடரப்போவதில்லை என்றும் தெரிவித்தனர். நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார சூழலில் எரிவாயு விலை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் காரணமாக உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகளை மீண்டும் அதிகரிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ரோக்ஷான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் மஞ்சள் நிற எரிவாயு சிலிண்டரின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னைய காலங்களில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபோது தற்போதைய ஜனாதிபதி ஒரே எரிவாயுக்கு நிறத்தை மாற்றி ஏன் 2 விலைகள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் இன்று அவரே ஆட்சியில் இருக்கும் போது நீல நிற எரிவாயு ஒரு விலையிலும் மஞ்சள் நிற எரிவாயு அதிக விலையிலும் விற்பனை செய்யப்படுவது ஏன் என்று நாம் கேட்க விரும்புகிறோம். எரிவாயு மாத்திரமின்றி சந்தையில் கீரிசம்பா அரிசிக்கு 260 ரூபாய் கட்டுப்பாடு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அது 340 ரூபாய் வரை சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகின்றது. கோழி இறைச்சி, தேங்காய் எண்ணெய் மற்றும் மீன் வகைகளின் விலைகளும் எவ்வித கட்டுப்பாடுமின்றி உயர்ந்துள்ளன. வர்த்தக மற்றும் நுகர்வோர்
பாதுகாப்பு அமைச்சர் தூக்கத்தில் இருக்கிறாரா அல்லது இந்த திருட்டுகளுக்கு உடந்தையாக இருக்கின்றாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது. சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் பெரும் நட்டத்தை சந்தித்து வருகின்றனர். ஒருபுறம் எரிவாயு விலையேற்றம், மறுபுறம் மூலப்பொருட்களின் அதிக விலை உயர்வு என இரட்டை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளோம். இந்த நிலை தொடருமானால் நுகர்வோர் மீது சுமையை ஏற்ற விரும்பாத போதிலும் எமது தொழிலை முன்னெடுத்துச் செல்வதற்காக உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிப்பதை தவிர எமக்கு வேறு வழியில்லை. தற்போதைய அமைச்சரவை மற்றும் அதிகாரிகள் சந்தையில் நிலவும் இந்த விலை மோசடிகளை தடுக்க தவறிவிட்டனர். மக்களையும் வர்த்தகர்களையும் பாதுகாக்க முடியாத ஒரு அரசாங்கம் எதற்கு? ஜனாதிபதி அன்று மேடைகளில் பேசிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார். முறையான விலை கட்டுப்பாடு பொறிமுறை ஒன்றை அமல்படுத்த தவறினால் எமது சங்கத்தினர் இணைந்து கடுமையான தீர்மானங்களை எடுக்க நேரிடும் என்றார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தனிமையில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவர் மீது வீடு புகுந்து தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதுக்குடியிருப்பில் அதிகாலை 1 மணியளவில் வீட்டினுள் குறித்த பெண்ணும் 3 பிள்ளைகளும் உறங்கிக் கொண்டிருந்தனர். இதன்போது வீட்டு கூரையினை பிரித்து உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் குறித்த பெண் மீது தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான பெண் கூக்குரல் இட்டதை அடுத்து அயலவர்கள் உடனடியாக சென்று அவரை காப்பாற்றியுள்ளனர். பின்னர் அவர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்க மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதனை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீசார், தடயவிய போலீசார் மற்றும் மோப்பநாயின் உதவியுடன் சம்பவ இடத்தில் தீவிர தேடுதல் மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். விசாரணைகளின் போது வீட்டிற்கு அருகாமையில் வசிக்கும் நபர் ஒருவர் விசாரணைக்காக போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தடியொன்று தடயப் பொருளாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 35 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயாரை குறித்த தாக்குதலுக்கு இலக்கானவர் ஆவார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் ஜனாதிபதி பணிக்குழுவின் திட்டங்களுக்கு அமைவாக நாட்டிற்கு அபாயம் குறித்த முன்கூட்டிய தகவல்களை அடிப்படையாக கொண்ட நிலைபெறான மீட்பு திட்டத்தை உருவாக்க அனைத்து நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்தார். அனர்த்தத்திற்கு பிந்தைய தேவைகள் மதிப்பீடு தொடர்பான விசேட கலந்துரையாடல் வெள்ளிக்கிழமை அன்று பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்றது. இதில் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் மத்தியில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இக்கூட்டத்தில் சேதங்கள் மற்றும் இழப்புகளின் ஆரம்ப மதிப்பீடுகள், மீட்பு தேவைகளுக்கான நிதி கணக்கீடு மற்றும் சர்வதேச அபிவிருத்தி பங்காளிகள் வழங்க உள்ள ஆதரவின் தன்மை குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. பாதுகாப்பு செயலாளர், அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருடன் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் குடியிருப்பு ஒருங்கிணைப்பாளர், ஐரோப்பிய ஒன்றியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இக்கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதி அமைச்சர், ஜனாதிபதி பணிக்குழுவின் கீழ் இயங்கும் 8 உபகுழுக்களில் அனர்த்தத்திற்கு பிந்தைய தேவைகள் மதிப்பீடு குழுவே முதன்மையானது. இக்குழுவின் தலைமையின் கீழ் ஏனைய குழுக்கள் மேற்பார்வை செய்யப்படுவதுடன் மீள கட்டியெழுப்பும் இலங்கை திட்டத்தின் இலக்குகளை அடைவதற்கு இந்த மதிப்பீடு மிக முக்கியமானது. நித்வா புயலால் ஏற்பட்ட உட்கட்டமைப்பு சேதங்கள், பொருளாதார இழப்புகள் மற்றும் சமூக தாக்கங்கள் ஆகியவற்றை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் உரிய அதிகாரிகள் முறையாக பகுப்பாய்வு செய்வது அவசியம். அவசர நிவாரணப் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது நீண்டகால மறுசீரமைப்பு மற்றும் மீள கட்டமைப்புக்கான கட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டிற்கு அபாயம் குறித்து முன்கூட்டிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு நிலைபெறான மீட்பு திட்டத்தை உருவாக்க அனைத்து நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என்றார். பேருவளையில் இயங்கி வந்த கருக்கலைப்பு நிலையம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாடிக்கையாளரை போன்று வேடமணிந்து புலனாய்வு அதிகாரி ஒருவர் கருக்கலைப்புக்காக நேரத்தை ஒதுக்கிக் கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தேடுதல் அனுமதியை பெற்றுக்கொண்ட விசேட போலீஸ் குழு ஒன்று நேற்று குறித்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கையின் போது மாறுவேடத்தில் சென்ற பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு கருக்கலைப்பு செய்ய தயாரான சந்தர்ப்பத்திலேயே சந்தேக நபரான மருத்துவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சுற்றி வளைப்பின் போது கருக்கலைப்புக்கு பயன்படுத்தப்படும் பெருமளவிலான மருந்து வகைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைதானவர் முன்னாள் வைத்திய அதிகாரி எனவும் அவர் ஒரு கருக்கலைப்புக்காக 45,000 ரூபாய் அல்லது அதற்கும் அதிகமான பணத்தை அறவிட்டு வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைதை தொடர்ந்து குறித்த வைத்தியரின் உதவியாளர் அவ்விடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கைதை தவிர்ப்பதற்காக எந்த ஒரு தொகையையும் வழங்குவதாக கூறி சந்தேக நபர் போலீஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர்.
பொதுவழியில் பெண்களை அனுமதியின்றி புகைப்படம் எடுத்த குற்றச்சாட்டில் இலங்கை யூடியூபர் ஒருவர் டொரண்டோ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் அனுமதியின்றி அந்நியர்களை படம் பிடித்தமை தொடர்பான தொடர்ச்சியான சம்பவங்களை தொடர்ந்தே 4 குற்றவியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. 45 வயதான அந்த நபர் டொரண்டோ முழுவதும் பொது இடங்களில் பலமுறை தனிநபர்களை அணுகி அவர்களுக்கு குறைப்படத்தக்க அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களை படம் பிடித்ததாக அந்நாட்டு போலீசார் குற்றம் சாட்டுகின்றனர். டொரண்டோ போலீஸ் சேவை வெளியிட்ட அறிக்கையின்படி அவர் கடந்த டிசம்பர் 10, 2025 அன்று போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி 4, 2024 அன்று ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். குற்றவியல் துன்புறுத்தல் தொடர்பான 4 வெவ்வேறு சம்பவங்களையும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூன் 8, 2025 அன்று டண்டார்ஸ் தெரு மேற்கு மற்றும் டஃப்ரைன் தெரு அருகே உள்ள நிகழ்வில் ஒரு பெண் கலந்து கொண்டிருந்த போது குறித்த நபர் தன்னை படம் பிடிப்பதை உணர்ந்துள்ளார். பின்னர் அந்த பெண் அவரை நிறுத்தச் சொன்ன போது அவர் மோதலில் ஈடுபட்டார். தொடர்ந்து அவரை துன்புறுத்தினார். மேலும் பாதுகாப்பு உத்தரவை மீறி வெளியேற மறுத்துவிட்டார் என்று கனேடிய போலீசார் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரம் அதிகாரிகள் அவ்விடத்திற்கு செல்லும் முன்பே குறித்த சந்தேக நபர் வெளியேறியதாகவும் மேலும் அந்த பெண்ணுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டிருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் ஆகஸ்ட் 21, 2025 அன்று பிற்பகல் 2:45 மணியளவில் அதே நபர் யூனியன் ஸ்டேஷனில் உள்ள ஒரு டிடிசி ஊழியரை அணுகி அவர்களின் சம்மதமின்றி அவர்களை படம் பிடித்து அவர்களின் இனம் குறித்து துன்புறுத்தும் கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அடுத்ததாக செப்டம்பர் 27, 2025 அன்று பிற்பகல் 3 மணியளவில் டேவிட் பெக்கார்ட் சதுக்கத்தில் இதே போன்ற சம்பவம் நடந்ததாகவும் அங்கு நின்று ஒருவர் அணுகி நிறுத்துமாறு கோரிக்கைகள் விடுத்த போதிலும் படப்பிடிப்பை தொடர்ந்துள்ளதுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் மே 26, 2025 அன்று குற்றம் சாட்டப்பட்டவர் யோங் தெரு மற்றும் ஷூட்டர் தெருவில் உள்ள ஒரு பெண் அதிகாரியை அணுகி அவரை படம் பிடித்து அவரது தோற்றம் குறித்து கருத்து தெரிவித்ததாக கனேடிய போலீசார் தெரிவிக்கின்றனர். டொரண்டோ போலீசார் அவரது படத்தை வெளியிட்டு மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என்று நம்புவதாகவும் தகவல் தெரிந்தவரும் டொரண்டோ போலீஸ் சேவையை தொடர்பு கொள்ளவோ அல்லது குற்றத்தடுப்பாளர்கள் மூலம் பெயர் குறிப்பிடாத உதவி குறிப்புகளை வழங்கவோ முடியும் என வலியுறுத்தியுள்ளனர். கனடாவின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றவியல் துன்புறுத்தல் குற்றப்பத்திரிகை மூலம் வழக்கு தொடரப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.